கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, படைத்தவன் அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளங்களை தட்டி எழுப்புவதற்காக வேண்டி சில நிகழ்வுகளை உலகத்தில் ஏற்படுத்துவான். மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்கள், மனிதனுடைய வியாபாரங்களில் வரக்கூடிய வீழ்ச்சிகள், குறைபாடுகள், நஷ்டங்கள், குடும்பத்தில் வரக்கூடிய மரணங்கள், நோய்கள், நொம்பலங்கள், இப்படியாக உலக வாழ்வில் மனிதனோட பொருட்களோடு, மனிதனோட வியாபாரத்தோடு, அவனுடைய ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்ட சில இழப்புகள், நஷ்டங்கள், பயங்கரங்கள், இதை அல்லாஹ் உருவாக்குவது மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் தன் கவனத்தை திருப்பி வாழ்க்கையை சரி செய்வதற்காக வேண்டியாகும். இதே போன்ற ஒன்றுதான் வானத்திலும் பூமியிலும் கடலிலும் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களும் அதை விட்டு வித்தியாசமான ஒன்றல்ல. எனக்கு வரக்கூடிய நோய் நொம்பலங்கள், என் குடும்பத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், என் தொழிலில் வரக்கூடிய வீழ்ச்சிகள், இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய பக்கம் கவனம் செலுத்த வேண்டியது வானத்தில் உள்ள பிரச்சனை, பூமியில் உள்ள பிரச்சனை, காற்று, சூறாவளி, பூமி அதிர்ச்சி, பூகங்கங்கள், இப்படியான செய்திகள் எல்லாம் இதுக்கும் விஞ்ஞானத்துக்கும் சம்பந்தப்பட்டது, இதுக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நாங்கள் நினைச்சிடக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, உலகத்தின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இதை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், அவனுடைய அத்தாட்சியாக அனுப்பி வைக்கிறான், பாடங்களாக அனுப்பி வைக்கிறான். அவனின் பக்கம் நாம் நம் சிந்தனையை திருப்ப வேண்டும் என்று அனுப்புகிறான், அவனை பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். வமா நுர்சிலு பில் ஆயாத்தி இல்லா தஹ்வீஃபா. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உலகத்துடைய வாழ்க்கையில் அனுப்பும் சில நிகழ்வுகள், ஏற்படுத்தும் சில நிகழ்வுகள், இவையெல்லாம் அல்லாஹுடைய ஆயாத்துகளாக இருக்கின்றன. இவை அனுப்பும் நோக்கம் மனிதன் அல்லாஹ்வின் பயத்தை, அச்சத்தை உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அவன் போன போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும், அவனது வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும், அவன் என்ன செய்கிறான் என்று நின்று நிதானமாக சிந்தித்து வாழ்க்கையை மீண்டும் புதிதாக ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு நிகழ்வு, சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நிகழ்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைத்த ஒரு ஆண் குழந்தை. கிடைத்த குழந்தைகள் எல்லாம் மரணிக்கின்றார்கள். ஒரே ஒரு குழந்தை சற்று கூடிய காலம் வாழ்கின்றார்கள், இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பால்குடி பருவம் பூர்த்தியாகல, கிட்டத்தட்ட 18 மாதங்கள் கடக்கின்றது. தந்தையுடன் சேர்ந்து நடக்கும் காலம், அன்பை பரிமாறும் காலம், சஹாபாக்களுக்கு எல்லாம் சந்தோஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மக்காவில் ஒரு செய்தி சொன்னார்கள், இன்ன ஷானி அகஹுல் அப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நீங்கள் சந்ததியற்றவர்கள், குழந்தைகள் எல்லாம் மௌத்தாகின்றார்கள், முஸ்லிம்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கல்ல, இதெல்லாம் எங்களுடைய தெய்வத்தின் சாபங்கள், அது உங்களை அடைகின்றது, ஆண் வாரிசு இல்லாதவர்கள் என்றெல்லாம் பேசப்பட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆண் குழந்தை கொடுக்கிறான். சில காலம் வாழுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மதீனாவுக்கே சந்தோஷம், மொத்த சஹாபாக்களுக்கும் சந்தோஷம். திடீரென அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகன் அல்லாஹ்வை சென்று அடைகின்றார்கள். இந்த நாளும் வானத்தில் ஏற்பட்ட ஒரு மாற்றமும் ஒன்றுபடுகின்றது. அந்த நாள் சூரியனில் கிரகணம் உண்டாகின்றது. சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், அவர்களுடைய காலத்து வழக்கத்தை போன்று ஜாஹிலியத்தில் வாழ்ந்தவர்கள், அந்த காலத்துடைய செய்திகளை எல்லாம் அடிக்கொடுக்க கேட்டவர்கள், அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய வளமைப்படி நாட்டில் உலகில் யாராவது ஒரு முக்கியஸ்தர் மௌத்தாகினால் சூரியன் கிரகணமாகும், சந்திரன் கிரகணமாகும் என்று கிரகணத்துக்கு ஒரு காரணத்தை வைத்தார்கள். சொன்னார்கள், இன்று இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணம் வானத்தில் மாற்றத்தை உண்டாக்கியது என்று பேசிய பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயதானி மின் ஆயாத்தில்லாஹ். சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய ஆயாத்களில் உள்ளதொன்று, இரவு பகல் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளதொன்று, காற்றும் மழையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், ஆயாத்துகள் உள்ளது. இதன் மாற்றங்கள் உலகத்தின் நிலைப்பாடுகளின் மாற்றங்களால் உருவாகுவது கிடையாது. லா யன்ஹஸிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லிஹயாத்திஹி. யாருடைய வாழ்வுக்கும் யாருடைய சாவுக்கும்
உலகத்தின் நிலைப்பாடுகள் மாறுவது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். இதன் மொத்த அதிகாரமும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. இரவு பகல், சூடு குளிர், கடல் மலைகள், இதில் வரக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய முடிவுகள். இதை அல்லாஹ் ஒரு செய்தியுடன் சேர்த்து அனுப்புகிறான். திடீரென சமகாலத்தில் நேற்று முந்தைய தினம் எல்லாம் மக்கள் பீதியில பயத்தில் இருக்கிறாங்க. சுனாமி வந்துருமோ, அங்க அப்படியாம், இங்க இப்படியாம், அது நடக்குதாம், இது நடக்குதாம். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, சுனாமி வருவதற்கு பூமி அதிர்ச்சி வரணும் என்றது ஒரு கட்டாயம் இல்லை. கடல் மாத்திரமல்ல அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய செய்தி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த கட்டத்தில் உலகில் எங்காவது ஒரு நிகழ்வு நடந்துவிட்டால் சஹாபாக்கள் இப்படியான நிகழ்வுகளை எப்படி முகம் கொடுத்திருக்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பியத்தில் உருவாக்கப்பட்ட வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த ஈமான்தாரிகள், ஈமான் உள்ளவர்கள், அல்லாஹ்வின் விசுவாசிகள் உலகின் நிலைமைகளை நிகழ்வுகளை எப்படி பார்த்தார்கள்? அவர்களுடைய உணர்வும் நிகழ்வும் எப்படி இருந்தன? இஸ்லாத்துடைய வரலாற்றில் நடந்த முதலாவது பூமி அதிர்ச்சி உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நடக்கின்றது. சஃபியா பின்தி அபி உபைத் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் பூமி அதிர்ந்தது எந்த அளவுக்கு என்றால் மிக கடினமான அதிர்ச்சியை ஏற்படுத்தியது, மிக பயங்கரமான ஆட்டம் கண்டது. அந்த நேரத்தில் இருந்த சுவர்கள் எல்லாம், மதில்கள் எல்லாம் இடிந்து விழும் அளவுக்கு மிக பயங்கரமான பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்தார்கள். இது எல்லாம் லேசான ஒரு செய்தி அல்ல. நாளாந்தம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் முஃமின்களாகியவர்கள் ஒரு பாடம் படிக்க வேண்டும். وَكَأَيِّن مِّنْ آيَةٍ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ يَمُرُّونَ عَلَيْهَا وَهُمْ عَنْهَا مُعْرِضُونَ. குர்ஆன் ஒரு சமூகத்தை பார்த்து சொல்கின்றது, அவர்கள் இரவு பகல் நாளாந்தம் அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை திருப்பும் எத்தனையோ பாடங்கள் அத்தாட்சிகளை கடந்து கொண்டுதான் செல்லுகின்றார்கள், பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் அது ஒன்றும் அவர்களுடைய உள்ளங்களை தட்டி எழுப்பவில்லை. அவர்கள் இவற்றை எல்லாம் பார்த்து புறக்கணித்து போகின்றார்கள். இது எல்லாம் நடக்குது, செய்திகளாக சொல்லப்படுவது, கண்ணால பார்க்கிறோம். ஆனால் இது ஒன்றும் எங்களுடைய உள்ளத்தை எழுப்பாட்டல்ல, வாழ்க்கையை மாற்றல்ல, அல்லாஹ்வுடைய சிந்தனையை தூண்டல்ல. இப்படியான ஒரு போக்குல எத்தனை விஷயங்கள் நாளாந்தம் நடக்கின்றது என்று குர்ஆன் பேசுகின்றது. கண்ணியமானவர்களே, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கின்றது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கின்றார்கள். சேர்த்து விட்டு சொல்கின்றார்கள், லகத் உஜ்ஜில்தும், எனக்கு பார்க்கும் இந்த அசைவை பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கான அதாபு அவசரப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் போன்று தோன்றுகின்றது என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள், தாபிஊன்கள், அமல்களில் நிறைந்தவர்கள், அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் பார்த்தவர்கள், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையுடன் கலந்து வாழ்ந்த சமூகத்துடன் ஒற்றி வாழ்ந்தவர்கள். இந்த சமூகத்தை பார்த்து சொல்கின்றார்கள், லகத் உஜ்ஜில்தும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை அவசரமாக அனுப்பப்பட்டது போன்றிருக்கின்றது. லஇன் ஆதத் லஅக்ருஜன்ன மின் பைனி அظஹுரிக்கும், மீண்டும் இந்த பூமி அதிர்ச்சி ஏற்படுமாக இருந்தால் உங்களுக்கு மத்தியில் நான் வாழ்வது எனக்கு பொருத்தமாக விளங்கவில்லை. உங்களுக்கு மத்தியில் பாவங்கள், பிழைகள், தவறுகள் இருப்பதுதான் அல்லாஹ் இப்படியான அத்தாட்சிகளை ஏற்படுத்துகிறான் என்று சஹாபாக்களை பார்த்து பேசினார்கள். அதற்கு பின்னால் சொன்னார்கள், ரிவாயத்துகளில் வருகின்றது, மா கானத் ஹாதிஹி ஸல்ஸலத்து இல்லா இன்த ஷைஇன் அஹ்தஸ்துமூ, உங்களில் ஏற்பட்ட ஒரு ஏதோ புதிய ஒரு மாற்றம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இல்லாத ஒரு நிகழ்வு உங்களில் நடக்கின்றது என்றால் அந்த காலத்தில் காணப்படாத பண்புகளும் வாழ்க்கையும் தன்மைகளும் நடைமுறைகளும் ஏதோ ஒன்று புதிசாக உங்கள்கிட்ட வந்திருக்குது. உங்களோட உள்ளத்துடைய நிலைமைகள் மாற்றம் அடைந்திருக்கலாம், வாழ்க்கையுடைய சிந்தனைகள் மாற்றம் அடைந்திருக்கலாம், உங்களுடைய போக்குகள் மாற்றம் அடைந்திருக்கலாம். அதன் விளைவுதான் இந்த உலகத்தின் நிகழ்வுகளின் மாற்றங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன் ஆதத் லா உசாகினுக்கும்,
இந்த பூமி அதிர்ச்சி மீண்டும் மக்கா மதீனாவுக்கு வந்தால் உங்களுடன் சேர்ந்து நான் வாழ மாட்டேன். இப்னு அபி ஷைபா முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால இந்த ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியமான இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இன்னும் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், அவருடைய காலத்தின் கடைசி பகுதி. ஷாம் தேசம் வெற்றி கொள்ளப்படுகின்றது. ரோமுடைய சாம்ராஜ்யம் வீழுகின்றது. முஸ்லிம்களுடைய கால்களை ரோமர்களின் மொத்த சொத்துக்கள் முத்தமிடுகின்றன. மிக பெரும் வெற்றிகள். இதையெல்லாம் முடித்துவிட்டு இஸ்லாமிய படைகள் மிஸ்ரை நோக்கி, எகிப்தை நோக்கி, ஈஜிப்தை நோக்கி நகர்கின்றது. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தலைமையில் நீண்ட காலங்கள், வருடங்கள் கடக்கின்றன. இஸ்லாமிய படைகளுக்கான வெற்றி செய்திகள் வந்து சேரல்ல. இஸ்லாமிய படைகளுக்கான வெற்றியின் செய்திகள் வந்து சேரல்ல. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். அமீருல் முஃமினீன், இந்த டாஸ்க், இந்த பொறுப்பு, இந்த மிஷனை செஞ்சு கொள்ளலாம் இருக்குது. எங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது, படைகளை அனுப்பி வைங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த கடிதம் வந்ததும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உதவிக்கு முன்னால் சிந்தனையை தட்டி எழுப்பினார். சொன்னார்கள், நாங்கள் இதுகால வரைக்கும் வாழ்ந்தது எங்களிடம் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளை நம்பி அல்ல, அல்லாஹ்வை நம்பிதான் நாங்க சாதிச்சதில்லை. எழுதினார்கள் ஒரு கடிதம். வருடக்காலமாக, சில வருடங்களாகியும் மிஸ்ருடைய வெற்றி செய்தி எனக்கு வந்து சேராதது எனக்கு புதுனமாக இருக்கின்றது. இது எல்லாத்தையும் நான் அவதானித்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு செய்தி வருகிறது. இவ்வளவு காலமும் உங்கள்கிட்ட இல்லாத ஒரு பண்பு, ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்குது, புதுசாக வந்திருக்குது. இந்த புதிதாக வந்த அந்த வாழ்க்கை தான், அந்த ஒரு விஷயம்தான் அது உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்த வெற்றியை தடுத்து வைக்குது. சொல்லிட்டு சொன்னாங்க, என்ன தெரியுமா, நாங்க நினைப்போம் சஹாபாக்களோட வாழ்க்கையில் என்னென்னலாம் நடந்திருக்கும். இல்லை, அவங்க சொன்ன செய்தி அல்லாஹ்வுடைய உதவி வராமல் இருக்கிறதுக்கு காஃபிர்களுடைய உள்ளத்தில், அல்லாஹ்வை நம்பாதவர்களுடைய உள்ளத்தில், மறுமைக்காக வேண்டி வாழாத அந்த சமூகத்தின் உள்ளத்தில் என்ன கனவுகளோ, என்ன எண்ணங்களோ, அதே எண்ணங்கள் இப்போ உங்களோட உள்ளத்துக்கு புதிதாக வர ஆரம்பிச்சிருக்குது. என்னது சொன்னார்களாம், அதுதான் உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. இவ்வளவு காலமும் உங்களுடைய வாழ்க்கை மறுமையின் வாழ்க்கை என்றுதான் வாழ்ந்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆகிரம் தான் என்னுடைய வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்தீர்கள். அதற்கான தயாரிப்பு, அதற்கான ஓட்டம், அதுதான் சிந்தனை, அதற்காக எதையும் கொடுக்கும் உணர்வு. இது இப்படியாக வாழ்ந்த நீங்கள் பத்ரில் நீங்கள் வெற்றியை கொண்டீர்கள், உங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. உஹதில் உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தினீர்கள், நீங்கள் மிக குறைவாக இருந்தீர்கள். ஹுனைனில் உங்களுடைய வெற்றிகள் வந்து சேர்ந்தன, ஆனால் சில பலகீனங்கள். இதை எல்லாத்தையும் படிச்சீங்க, அதை விட குறைவான எண்ணிக்கை அல்ல இப்பொழுது நீங்கள் இருப்பது. ஆனால் உங்களுடைய மன அளவில் வந்த மாற்றங்கள், புதிதாக ஒரு சிந்தனை, புதிதான ஒரு போக்கு உங்களில் வந்ததுதான் உங்களுடைய தோல்விக்கு அல்லது உங்களுடைய வெற்றிகள் வராமல் இருப்பதற்கான காரணம் என்று சொல்லிவிட்டு ஒரு விடயத்தை சொன்னார்கள். நான் இப்போ உங்களுக்கு 4000 பேர் அனுப்பி வைக்கிறேன், அதில் ஒவ்வொரு 1000க்கும் ஒருத்தரை நான் தலைவராக ஆக்குவேன். 4000 சேர்ந்து வரும் இந்த 4 பேர் இருக்கிறாங்களே தலைவர்களாக, தளபதிகளாக, இந்த ஒவ்வொருத்தரும் 1000க்கு சமனானவர்கள். இந்த ஒவ்வொருத்தரும் 1000 பேருக்கு சமனானவர்கள். அவர்களும் அதே பழைய நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் வேளையில் இந்த உம்மத்துடைய மனோநிலையை எந்த இடத்தில் விட்டார்களோ, இந்த உம்மத்துடைய தலைவர்கள், இந்த உம்மத்துடைய வியாபாரிகள், இந்த உம்மத்துடைய பட்டதாரிகள், இந்த உம்மத்துடைய எல்லா துறையிலும் இருந்தவர்களை மனோநிலையில் அவர்களுடைய மனதை ஒரு இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதே நிலையில் நீங்கள் இவர்கள் இருக்கின்றார்கள், அந்த நிலையை இவர்களும் சேர்ந்து மாற்றிக்கொண்டு விட்டால், உங்களை போன்று ஆகிவிட்டால், இவர்களுடைய கணக்கு 1க்கு 1000 இல்ல, இவர்களும் உங்கள மாதிரி ஆகிடுவாங்க, இவர்களும் உங்களை போன்ற ஒருத்தராக ஆகிடுவாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்க எல்லாம் இந்த கடிதம் வந்ததோட முதலாவது சஹாபாக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேருங்க, ஆகிரத்தை பத்தி பேசுங்க.
நாங்கள் வாழ்வது உலகத்துக்கு அல்ல, நாங்கள் வாழ்வது ஆகிரத்துக்காக வேண்டி. எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய ஷரீஅத் உலகத்தில் வாழ்வது, அல்லாஹ்வுடைய தீனை எம்மிலும் எமது வீடுகளிலும் எமது கடை தெருக்களிலும் பஜாரிலும் எங்கெங்கெல்லாம் நாம் சம்பந்தப்படுகிறோமோ அங்கெங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தீன் வெளிச்சமாகணும், ஷரீஅத் ஹயாத்தாகணும், அங்கே இஸ்லாம் செழிக்கணும். முஸ்லீம்களுடைய வாழ்க்கை செழிக்கலாம், முஸ்லீம்களுடைய கடைகள் செழிக்கலாம், முஸ்லீம்களுடைய வாகனங்கள் மினுங்கலாம். முஸ்லீம்கள் என்பது ஒன்று, இஸ்லாம் என்பது இன்னொன்று. எதுவரைக்கும் இஸ்லாம் என்ற தலைப்பு முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் வரமாட்டாதோ இந்த முஸ்லீம்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுமதியற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். இந்த செய்தியை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாத்தை லட்சியமாக கொண்டு வாழும் ஒருத்தர் 1000 பேருக்கு சமன் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுடைய காலம், தாபிஈன்களுடைய காலம். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, இதே தலைப்பு நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏண்டையும் உங்களுடைய வாழ்க்கையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டிய உதவிகளை தாமதித்ததும் சஹாபாக்கள், தாபிஊன்கள், அவர்களுடைய இரவுடைய தொழுகை என்ன, பகலுடைய நோன்புகள் என்ன, குர்ஆனுடைய திலாவத் என்ன, சுன்னத்துடைய பேணுதல் என்ன, வாழ்க்கையில் எவ்வளவு உண்மை பேசினார்கள், வாழ்க்கை எப்படி பேணுதலாக கழித்தார்கள், இது எல்லாம் இருக்குது. இப்படி இருந்தும் அவர்களுக்கு வர வேண்டிய நலவுகளில் தாமதம் உண்டாகிச்சு. மனசுல வந்த மாற்றங்கள் என்றா இன்றைக்கு நானும் நீங்களும் எவ்வளவு தூர இருப்போம். அதனாலதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத் எந்த காலத்திலும் வாழ்ந்தாலும் சரி, அவர்களை சரியாக நேர்பிடிச்சு பார்க்கிறதுக்கு, தன்னை சரியா பிழையா என்பதை பார்ப்பதற்கு ஒரு அடையாளமாக சஹாபாக்களை விட்டு சென்றார்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கை வியாபாரத்தில், குடும்ப வாழ்க்கையில், அதிகாரத்தில், ஆட்சியில், பலத்தில், ஏழைகள் பணக்காரர்கள் எந்த வித்தியாசமும் எல்லா தரப்பார்களையும் கொடுத்து அவர்களை வளர்த்து சமைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு முன்வைத்தார்கள். இவர்களில் யாரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், உங்களுக்கு முன்மாதிரிகளாக இருப்பார்கள். சஹாபாக்கள்கிட்ட நிறைய முன்மாதிரிகள் இருக்குது. இன்னைக்கு நாங்கள் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்கிறதுல ரொம்ப பின்னுக்கு ஆகிட்டோம். இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை ஒரு கதையாக படிக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையுடன் சேர்த்து பார்க்கிறதுல பலகீனம் உண்டாகிவிட்டது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்ன செய்தி, அவர்கள் சொன்னார்கள், உங்கள்கிட்ட புதுசாக ஒன்று வர ஆரம்பிச்சிருக்கிறது. இதுதான் அந்த காலத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். ரோமர்களுடைய தங்கம் வெள்ளி வருது, சொத்துக்கள் எல்லாம் வருது, காணிகள் பங்கு வைத்து கொடுக்கப்படுது. மதீனாவில் ஒரு மண் வீடு கல்வீடாக மாறல, மதீனாவின் ஒரு வீடு புனர் நிர்மாணம் செய்யப்படல. உம்மத்துக்கு காட்டினார்கள், ஏழைகள், பணக்காரர்கள், படித்தவர்கள், சாதாரணமானவர்கள், படைகளுடைய தளபதிகள், சாதாரணமான சிப்பாய்கள் என்று யார் எப்படி இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை லட்சியம் ஒன்றாக தான் இருந்துச்சு. ஷாம் தேசம் நாகரிகம் நிறைந்த நாடுகள், வளர்ந்த நாடுகளில் முஸ்லீம் படைகள் சென்று வாழ்ந்து வருவார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவின் மேட்டு நிலங்கள், மலைகளுக்கு மேலே இருந்து திரும்பி வரும் படைகளின் நடையை பார்ப்பார்கள். நடையில மாற்றம் வந்திருக்குதா, உடுப்புல மாற்றம் வந்திருக்குதா? முஸ்லீம்களுக்கு ஒரு நடை இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய நடையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. முஃமின்கள் அவர்களுடைய நடையில் கூட ஒரு பேணுதல் காணப்படும். அந்த நடை கூட ஆகிரத்தை நினைவுபடுத்தும். எல்லோரை போன்ற நடை அல்ல, அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற உணர்வு நிறைந்த நடைகள், மறுமை சிந்தனை உள்ளத்தில் நிறைந்த நடைகள், மறதியில் உள்ள நடை அல்ல, பெருமை நிறைந்த நடை அல்ல, பகட்டு நிறைந்த நடை அல்ல, வாழ்க்கையை மறந்த ஒரு நடை அல்ல. உள்ளம் முழுக்க ஆகிரம், உள்ளம் முழுக்க மௌத், உள்ளம் முழுக்க அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற அந்த ஒவ்வொரு வினாடியும் விழித்த உள்ளங்களுடன், ஒளி நிறைந்த உள்ளங்களுடன், குர்ஆனுடைய திலாவத்துடைய, ஜிக்ருடைய, சுன்னத்துடைய நலவுகள் நிறைந்த அந்த உள்ளத்துடன் வாழ்ந்த அந்த சஹாபாக்களின் நடையை குர்ஆன் பேசியது. இந்த நடையில் மாற்றம் இருக்கின்றதா? ரோமர்களுடன் வாழ்கின்றார்கள், பாரசீகளுடன் போய் வருகின்றார்கள். மிக ஆடம்பரமான வாழ்க்கை, ஆடம்பரமான வீடுகள். இதில் அவர்கள்
வாழ்க்கை மாறிக்குதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுடன் சேர்ந்து வாழ்ந்த தாபிஈன்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்குதா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்ப்பார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, சஹாபாக்களின் வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும். உலகத்தை சம்பாதிக்க கூடாது என்று நாங்கள் பேசல. சம்பாதிக்கிறதுக்கு தடை இல்லை. சம்பாதிக்கும் பொழுது வாழ்க்கையின் லட்சியம் சம்பாத்தியமாக ஆகிவிடக்கூடாது. இன்றைக்கு எல்லார்கிட்ட போனாலும் மிக குறைவான எண்ணம், எங்கட ஏதாவது ஒரு வேலை, குர்ஆனை கொஞ்சம் நல்லா படிக்கலாமே, குர்ஆன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 5 ஆயத் 10 ஆயத்து பாடமாக்கலாமே, ஹதீஸ்களை கொஞ்சம் பாடமாக்கலாமே, தஃப்சீரை கொஞ்சம் படிக்கலாமே, ஃபிக்ஹ படிக்கலாமே, சீராவை படிக்கலாமே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்கலாமே, குலஃபாஉர் ராஷிதீன்களுடைய வாழ்க்கையை படிக்கலாமே, இப்படி என்று எங்க டைம் இருக்குது? நேரம் இல்லையே. குர்ஆன் ஓதுறதுக்கே நேரம் இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு பள்ளிக்கு வரும். பள்ளிக்கு வந்து சலாம கொடுத்தா மறுவ ஓட வேண்டி இருக்குது. கடையை முடிச்சா ஊட முடிச்சா வேலை, இப்படி என்றுதான் வாழ்க்கை ஓடுது. எங்க டைம் கொடுக்க? இவருடைய மையத்துக்கும் தலையை காட்டிட்டு வந்தேன், கல்யாணத்துக்கும் தலையை காட்டிட்டு வரேன், இப்படிதான் வாழ்க்கை போகுது. நேரம் இல்லாமல் போகுது. உலமாக்கள் சொல்கின்றார்கள், வாழ்க்கையின் லட்சியம், வாழ்க்கையின் நோக்கம் மாறிவிட்டால் நேரங்கள் அதற்காக கொடுக்கப்பட்டு விடும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் வியாபாரிகள் இருந்தார்கள். ஆனால் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று திட்டம் இருந்தது. மார்க்கம் எனக்குள் பலகீனமாகிவிடக் கூடாது. நாளாந்தம் இறங்கும் வஹீயுடைய சட்டங்கள், குர்ஆனுடைய செய்திகள், ஹதீஸுடைய செய்திகள், அதில் நான் நாளாந்தம் அப்டேட் ஆகணும். நாளாந்தம் அந்த தகவல்கள் எனக்கு கிடைக்க வேண்டும். அதில் நானும் சமனாக பயணிக்க வேண்டும் என்ற போக்கு இருந்தது. சஹாபாக்கள் அதற்கான திட்டத்தை ஏற்படுத்தினார்கள். செல்வந்த சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, வியாபார சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, ஏழை சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் குறைபாடு உண்டாகல. கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, மார்க்கத்தை நிறைய படிக்க வேண்டி, தொழில் துறைகள் ஹலாலாக, அது ஒரு இபாதத், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய பகுதிகள். எங்கே இதில் கலப்படங்கள், குறைபாடுகள், சிலதுகள் தெரியாமல் செய்வோமாக இருந்தாலும், எங்களை அறியாமல் வட்டி சார்ந்த வியாபார முறைகள் அது எங்களுடைய மொத்த வாழ்க்கையை வீணாக்கிவிடும். இன்றைக்கு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கிறது, இது மிகப்பெரிய ஒரு தலைப்பு, அது ஹுத்பாவில் தெளிவாக பேசணும், ஆனால் நேரம் மிக சுருக்கம். அது ஒரு பகுதியை தொட்டு மறுபகுதியை காட்டுவது பொருத்தமல்ல. ஆனால் ஒரு தலைப்பை சொல்லித் தருகிறேன். உங்களுடைய மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இமாம்கள், உலமாக்கள், உங்களுடன் தொடர்புள்ளவர்களிடம் இதை நீங்கள் தாராளமாக நேரம் எடுத்து உட்கார்ந்து படிங்க. ஆனா பஜார்ல நிறைய நடக்குது. வட்டி என்றதும் எங்களுக்கு படுறது பேங்க் அல்லது கடன். இதுக்குள்ளுக்கு தான் வட்டி சுத்துது. கொடுத்த காசியை விட கூட கேட்கப்படாது, எடுத்த காசியை விட கூட கொடுக்கப்படாது. கடன்ல இது வட்டி, பேங்கோட சம்பந்தப்பட்டால் வட்டி. கண்ணியமாக இது மட்டுமல்ல, வட்டி சார்ந்த பொருள்கள் என்று 6 பொருட்கள் இருக்குது. அதுல தானியங்கள், உணவுப் பொருட்களும் ஒரு பகுதி, தங்கம் வெள்ளி இன்னொரு பகுதி. தங்கம் வெள்ளியுடைய வியாபாரம் கொடுக்கும் பொழுது அதற்காக அடிப்படையான ஒரு பகுதி இருக்குது. அதிகமான இடங்கள்ல நாங்க பார்க்கிறது, மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், 10 பவுன் நகை எடுக்கணும், எனக்கு இப்ப 6 பவுன் தான் காசு இருக்குது, 6 பவுனுக்கு கேஷ கொடுத்தாச்சு, 4 பவுனுடைய காசுக்கு நாங்க செக்க கொடுத்தாச்சு, இல்ல நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல மொல்லப்பா காசை கட்டுறோம். கண்ணியமானவர்களே, இப்படியான வியாபாரம் வட்டி சார்ந்ததாக இருக்கின்றது, சுத்தமான வட்டி. ஆனா இது வாழ்க்கை சாதாரணம். வட்டி இது எனக்கு இது வட்டியா? உணவுப் பொருட்கள் என்று வரும் பொழுது அது அரிசியாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம், அது ஈச்சப்பழம் பழங்கள் சார்ந்தது, அது ஈச்சப்பழம் கிரேப்ஸ், இதே போல பிளம்ஸ், காய்ந்த ஈச்சப்பழம், பழுத்த ஈச்சப்பழம். சில நேரம் பஜார்ல ஒருத்தட்ட 2 பொட்டி அஜுவா இருக்கும், அதனுடைய விலை ஒன்றாக இருக்கும். சாதாரணமான ஈச்சப்பழம் சஃபாவி இருக்கும். இவர் பஜார்ல என்ன செய்வாரு, அஜுவா வேணுமான்னு கொடுப்பாரு, இது கிலோ 4500 ரூபாண்டுவாரு. அப்ப எனக்கு அது அந்த அளவுக்கு, எனக்கு சாதாரணமான சஃபாவியை கொடுங்கன்னு பொட்டி கணக்கு மாத்திக் கொள்றாரு. இந்த வியாபாரம்
ஈச்சப்பழத்துடைய விலை பார்த்து வியாபாரம் செய்யறதல்ல. ஈச்சப்பழம் கிலோக்கு கிலோ கொடுக்கப்படணும். அது அதுக்குள் என்ன வித்தியாசம் வந்தாலும் சரி. பாஸ்மதி அரிசி இருக்குது, சாதாரண சம்பா இருக்குது. இப்ப பாஸ்மதிக்கு விலையை பார்த்து சம்பாவை வாங்குறாரு, ஏலாது. இப்படி அரிசிக்கு அரிசி கை மாறுறது இது ஒரு வட்டியாக இருக்குது, சாதாரணமாக புழங்கப்படுது. எங்கள்கிட்ட கடையில பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை, அவருக்கு ஆர்டர் வருது, அவர்கிட்ட கேட்கப்பட 2 மூட்டை வெங்காயம் தாங்க. இங்கால இருக்கக்கூடிய 2 மூட்டை வெங்காயத்தை தூக்கி இங்கால கொடுக்கிறாரு. நாளைக்கு இவர் தூக்கி வெங்காயத்தை அங்காலுக்கு கொடுக்கிறாரு. இது ஒரு சுத்தமான வட்டியாக இருக்குதான எங்களுக்கு தெரியாத சாதாரணமா போயிட்டு இருக்குது. வட்டி என்று பார்க்கும் பொழுது நன்றாக கேளுங்கள், உலமாக்களிடத்தில் இந்த தலைப்பை சொல்லி கேளுங்கள், நேரம் கொடுத்து கேளுங்கள். மத்ஊமாத், உணவு பொருள் சார்ந்த பொருட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை தெளிவாக சொன்னார்கள். உணவு பொருள் சார்ந்த பொருட்களை கொடுக்கல் வாங்கல் செய்வது, அதில் கடனாக எடுப்பது, இதில் என்ன முறை இருக்கின்றது? கடைகள் மட்டும் இல்ல, இன்றைக்கு வீட்டுக்குள் கூட நடக்கும். பக்கத்து வீட்டுல ஒரு கோப்பை சீனியை எடுத்து ஒரு கோப்பை சீனியை திருப்பி கொடுத்தாச்சு. வீட்டுக்குள் நடக்கக்கூடிய செய்தி. வெங்காயம் முடிஞ்சிச்சு, வெங்காயத்தை எடுத்து வெங்காயத்தை கொடுக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதரரே, எங்களுக்கு தெரியாது எங்கால எங்கட அமல்கள் வீணாகிட்டு போகுது. எங்களுக்கு தெரியாது எங்கட துஆக்கள் ஏன் கபூல் ஆகுதில்லை. எங்களுக்கே தெரியாது ஏன் இந்த வாழ்க்கையில பிரச்சனை. எனக்கு அறியாம நான் அல்லாஹ்வோட சேலஞ்ச் பண்றேன், அல்லாஹ்வோட யுத்தத்துக்கு இறங்கி இருக்கிறேன். ஆனா இந்த பாரதூரம் எனக்கு தெரியாது. நாட்டு சட்டத்துக்கு எதிராக ஒருத்தர் கை வச்சிட்டாரு, தெரியாத ஒன்றை செஞ்சிட்டாருன்றா செல்வோம் பாரதூரமான ஒன்று நடக்குது என்று பேசுகிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தில் நாங்கள் பாரதூரமான நிறைய விஷயங்கள் எங்களால் நடந்துட்டு இருக்குது. நேரங்களை கொடுப்போம், இதை பாதுகாத்து வாழ வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. எங்களுடைய மஸ்ஜிதுகள்ல டைம் கொடுப்போம், எங்களோட தொழிலை படிப்போம். நாங்க இப்படி செய்யறோம், இறைச்சி இப்படி வாங்குறோம், கோழியை மாத்துறோம், கோழிக்கு கோழி, இறைச்சிக்கு இறைச்சி, இறைச்சி எடுத்து கோழியை கொடுக்கிறது, கோழி எடுத்து இறைச்சி கொடுக்கிறது, ஆட்டிறைச்சிக்கு பதிலாக மாட்டிறைச்சி வாங்குறது, இப்படி எல்லாம் நிறைய நடக்குது. அவருக்கு உசுரோடு ஆட்டை கொடுக்கிறாரு, அறுத்தா இறைச்சி எடுக்கிறாரு. எங்கள்கிட்ட சாதாரணமான ஒரு கல்யாண ஓட்டுல சாதாரணமான விஷயங்கள் எல்லாம் இது எல்லாம் நடக்குது. ஆனா இது எல்லாம் சுத்தமான வட்டி சார்ந்ததாக இருக்குது. உலமாக்கள்கிட்ட நேரத்தை கொடுங்க, உங்கள்கிட்ட டவுட்ஸ்களை பேசுங்க, தாராளமாக டைம் கொடுங்க. எல்லா செய்திகளும் மிம்பரில் இருந்துதான் நடத்தப்பட வேண்டும், அந்த மிம்பரில் இருந்துதான் படிக்கணும் என்பதை நீங்கள் கொஞ்சம் மறந்துடுங்க. மிம்பரில் இருந்து தகவல்களை பெறுங்க, என்ன தலைப்புகள் சொல்லப்படுது, நான் என்னுடைய வாழ்க்கை இப்ப என்ன செய்யணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பதை எடுத்து அல்லாஹ்வுடைய தீனை முறையாக படித்து அந்த தீனை பிரதிபலித்து வாழக்கூடிய நல்லோர்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் சஹாபாக்கள் எவ்வளவு தூய்மையாக வாழ்ந்தார்களோ அது போன்று எங்களையும் மிக அழகாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எங்களுக்கு முன்மாதிரிகளை ஏற்படுத்தி அருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரியாமல் செய்த குற்றங்களை மன்னித்து, யா அல்லாஹ் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை, மார்க்கத்தை விளங்கி செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.